Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 and 12 புரிய பிசிக்ஸ் போர்ஷன்ஸ் தான். ஸோ ஹாஃப் இயர்லிக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் குவாண்டனி செகண்ட் மிட்டம்லாம் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த டைம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால லெசன் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு செகண்ட் லெசன் புரியுது. So first 12th standard பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல 2 marks questions current density, microscopic and macroscopic form of ohms law, electrical resistivity, superconductors, electric power and electric energy, Kirchhoff's current rule, Kirchhoff voltage rule. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான questions. ஓயாம கேட்கிற questions, ஓகேவா? Next Joule's law of heating, next Seebeck effect, தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ல இருந்தும் மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ செகண்ட் லெசன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் 3 mark கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வர்சஸ் மொபிலிட்டி, ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைசஸ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்டும் சீபெக் அப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? Next, resistance in series and parallel, Kirchhoff rule. Already சொல்லிட்டோம் 2 markல current rule, voltage rule, அதுதான் சரியா? Next, detail question பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டீடைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டீடைல் Wheatstone bridge, microscopic form of Ohm's law, macroscopic இல்ல microscopic form of Ohm's law, comparison of EMF of cell using potentiometer. அதுல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. EMF EMOF ஓவர். Next, determination of internal resistance of a cell using voltmeter or potentiometer. இந்த கொஸ்டின், இந்த 4 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ். டீடைல் கம்மியா தான் கொடுக்குறோம். கொடுக்குற டீடைல்ஸ் வந்து நீங்க தரவா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானதா. கடைசி எக்ஸாம் வரைக்கும் இதுவே போதும். திரும்ப திரும்ப படிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்க்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ நம்ம கொடுத்துட்டோம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் நீங்க டேஸ் கம்மியா இருக்கிறதுனால லெசன் வைஸ் தான் போட்டுருக்கோம் 11th-க்கும். ஸோ 11th to 6ல செகண்ட் லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 mark கொஸ்டின்ஸ்ல ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். சாரி, வாட் இஸ் ஸ்கேலார், வாட் இஸ் வெக்டர், கிவ் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, இதே மாதிரி வெக்டர் ப்ராடக்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 vectors are perpendicular. How will you say that 2 vectors are perpendicular to each other அப்படின்னு சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆக்சிலரேஷன் அண்ட் வாட் இஸ் ரேடியன் ஆர் 1 ரேடியன். 2 கொஸ்டின் அதுல இருக்கும், முக்கியம் கொஸ்டினும் சேர்ந்து இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 mark கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் வெக்டர் ப்ராடக்ட், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் குரிய டிஃபரன்ஸ், வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் குரிய டிஃபரன்ஸ், ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலார் வெலாசிட்டி குரிய டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலார் மோஷன். சோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனையும் கம்பேர் பண்ணி விக்கு பதிலா ஒமேகா, யூக்கு பதிலா ஒமேகா, ஆல்பா வந்து ஏக்கு பதிலா போறோம் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு 4 ஈக்குவேஷன் எழுதிப்பாங்க. சோ அந்த ஈக்குவேஷன்ஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 5 mark பாத்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அப்படி இல்ல அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூசிங் கால்குலஸ் மெத்தட். ரெண்டு ஒரே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இந்த 4 கொஸ்டின் பிளஸ் கடைசியா இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் height reached by the particle thrown at an amplitude angle theta with respect to the horizontal direction or projectile motion. ப்ரொஜெக்டைல் மோஷன் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ரேஞ்சும் ஹைட்டும் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் சொல்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல தான் வேல்யூஸ் மாத்தி போடுவாங்க. அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க பிளேலிஸ்ட்ல. சோ எல்லா கொஸ்டின்ஸுமே மோஸ்ட்லி இந்த லெசன்ல ஒரு போட்டிருப்போம். எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். எந்தெந்த லெசன்ல ஈஸியா இருக்கும் அதெல்லாம் நல்லா தரவா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இன்னைக்கு 11th and 12th பிசிக்ஸ்ல செகண்ட் லெசன் வந்து கொடுத்திருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சோ திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேணும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு வந்த கொஸ்டின்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? சோ அப்போ இதுல இருக்க கொஸ்டின்ஸை நீங்க படிச்சாலே போதுமானதான். கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்கணும். மறக்காம நிறைய போர்ஷன் ரிவைஸ் பண்ணீங்க. இப்போ நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுவோம். தேங்க்யூ.